இன்ஃபினிட்டி வாரில் ஹல்க் vs தேனோஸ் ஃபைட் அப்புறம் ஹல்க் வெளியே வந்திருக்கவே மாட்டார். ப்ரூஸ் பேனரும் ப்ரொஃபஸர் ஹல்க்கும் தான் வெளியே வந்திருப்பாங்க. இதுக்கு பல தியரி போய்கிட்டு இருக்கு. ஒரு சிலர் தேனோஸை பார்த்து ஹல்க் பயந்துட்டாருன்னு, சிலர் அஸ்கார்டியன்ஸ் மக்கள் அவ்வளோ பேர் சாகும்போது நம்மளால் அவங்கள காப்பாற்ற முடியலன்னு வருத்தத்தால் வெளியே வரலன்னு சொல்கிறாங்க. ஹல்க் தேனோஸை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா ப்ரூஸ் பேனர் எல்லாத்துக்கும் பயப்படுறதால தான் எதுக்கும் பயப்படாமல் கோபத்தோட மறு உருவமான நம்ம ஹல்கை அவர் மனசில் அவரே உருவாக்கியிருப்பார். பின்ன எப்படி அவர் பயப்படுவார்? ஒருவேளை அவ்வளோ மக்கள் இறந்துட்டாங்கன்னு கவலையில் இருந்தால் அவர் மற்ற நேரங்களில் வராரு இல்லையோ, தேனோஸை நேருக்கு நேராக பார்க்கும்போது கண்டிப்பாக வந்திருப்பார். ஆனால் அவர் அப்பவும் வெளியே வரல. ஏன்னா அதுவும் காரணம் இல்லை. உண்மையான காரணம் என்னென்னா அந்த ரூசோ பிரதர்ஸ் தான். ஏன்னா தேனோஸுங்கிற வில்லை மொத்த அவெஞ்சர்ஸ் கூட்டத்தையும் எதுக்க போகிறான். அவன் சாதாரணமாக காமிச்சா இன்ஃபினிட்டி வார் எண்டில் அவன் ஜெயிக்கும் போது யாரும் ஏற்றிருக்க மாட்டோம். அதே எப்படி இவனால் அவெஞ்சர் ஜெயிக்க முடிஞ்சதுன்னு நினச்சிருப்போம். ஒருவேளை தேனோஸ் தோரை மட்டும் ஜெயிக்கிற மாதிரி வச்சுருந்தா நம்ம டோனி தேனோஸை பெருசாக எடுத்துருக்க மாட்டார். அதனால தான் தேனோஸ் ஹல்கை ஜெயிச்சு ப்ரூஸ் பேனரையே டோனி கிட்ட தேனோஸ் வந்துட்டு இருக்கான், தாரை கொண்டுட்டான்னு சொல்கிற மாதிரி விஷயம் வச்சுருப்பாங்க. வீடியோ பிடிச்ச